ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பப்பாயா ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதனால் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம முதல்ல ஃபேஸ் பேக் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். 2 பீஸ் பப்பாயாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பப்பாயா பீஸை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்த பப்பாயாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பப்பாயாவோட 1 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. பாலையும் தேனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஃபேஸ் பேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதை நீங்கள் முகம், கழுத்து, கைகளில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்புறமா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எந்த அளவு நம்மளுக்கு தேவையோ அந்த பதத்துக்கு பால் சேர்த்து நல்லா கடலை மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பப்பாயா அப்ளை பண்ணியிருந்தது ஒரு பஞ்சு வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளியராக தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடலை மாவு பேக்கை அப்ளை பண்ணிடலாம். கடலை மாவு பேக்கை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் உள்ளவங்க கடலை மாவு கூட பால் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க கடலை மாவு கூட பால் சேர்க்க வேண்டாம். பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து அப்ளை பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா உள்ள ஆயிலை உங்களுக்கு அது ரிமூவ் பண்ணிடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம கையை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பப்பாயா ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கிளியரான க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் சன் டேன் உங்களுக்கு நல்லா கிளியர் ஆயிடும். இந்த மாதிரியான ஒரு அருமையான ஃபேஸ் பேக், எந்த வித கெமிக்கலும் சேர்க்காத ஒரு ஃபேஸ் பேக்கை நீங்களே வீட்டில் தயாரித்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம கையை வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கையை வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், ஸ்கின் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அப்ளை பண்ண கைக்கும் அப்ளை பண்ணாத கைக்கும் உள்ள வேரியேஷன் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.